அனைவருக்கும் வணக்கம். 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் நம்ம பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்துருந்தோம். அதோட செகண்ட் பார்ட் இன்னைக்கு வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இந்த வறுமையின் நச்சு சுழற்சி இருக்குது. குரூப் 2 எழுதினாலும் சரி, குரூப் 1 எழுதினாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரிலிம்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது முன்னேற்றம் குறைவாக இருக்கிற நாடுகளில் குறைவான முன்னேற்றத்தை குறைவான அளவில் தொடர்ந்து நீடிக்க செய்யும் சுழற்சியை உருவாக்குது அப்படின்னு சொல்லாங்க. குழப்பமாக இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை. ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து குறைந்த முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட முன்னேற்றத்தை இன்னும் குறைச்சிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று மறுபடியும் ஏழைகளை வந்து ஏழையாகவே வச்சுருக்கிறது தான் நம்ம வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நச்சு சுழலானது ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலே வைத்திருக்கும் விதத்தில் செயல்படுவது அப்படின்னு சொல்லி ராகனர் நர்க்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? உதாரணமாக ஒரு ஏழைக்கிட்ட சாப்பிட்றதுக்கு போதுமான உணவு இல்லை அப்படின்னா அவர் கொஞ்சமாக சாப்பிடுவார் இல்லையா? அப்போ அவரோட உடம்பு என்னாகும்? பலவீனமாகிடும். அப்போ பலவீனமாக இருக்கும்போது அவரால் மறுபடியும் என்ன பண்ண முடியாதுன்னா உழைக்க முடியாது. அப்போது அவர் உழைக்கிற உழைப்புக்கு தான் கூலி தருவாங்க அப்படின்னா அவர் கம்மியாக உழைக்கிறதுனால கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த சம்பளத்தை வச்சுட்டு அவரால் மறுபடியும் என்ன பண்ண முடியாதுன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்போ இதை மாதிரி சுழல் வழியாக வந்து திரும்ப அவர் அந்த ஏழ்மையான சூழ்நிலையிலே இருக்கார் இல்லையா? இதுதான் நம்ம வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மனிதனுக்கு நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து ஏழை நாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வறுமையின் நச்சு சுழற்சின்னு உங்களுக்கு மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கே ஆரம்பிக்கும்னா குறைந்த உண்மை வருமானம். ஓகே, குறைவான உண்மை வருமானம் வரும்பொழுது அவங்களோட சேமிப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா குறைவாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட தேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் எங்கே 1000 ரூபாய் பொருளுக்கு ஆசைப்பட போகிறாரு. அப்போது அவங்களோட தேவை கம்மியாக இருக்கும், அதே மாதிரி சேமிப்பு கம்மியாக இருக்கும். அப்போது தேவை கம்மியாக இருக்கும் பொழுது அங்கே முதலீடு அப்படின்றது சேமிப்பு கம்மியாக இருக்கும் பொழுது அங்கே முதலீடு அப்படின்றது கம்மியாயிடும். அதே மாதிரி மனித மூலதனம் பார்த்திங்கனாலும் கம்மியாக இருக்கும். அதாவது கம்மியாக சாப்பிட்றாருன்னா கொஞ்சமான உழைப்பு தான் அவரால் கொடுக்க முடியும். அப்போது இது ரெண்டும் என்னத்துக்கு இட்டு போவோம் அப்படின்னா குறைந்த உற்பத்தி திறனுக்கு இட்டுன்னு போவோம். அப்போ குறைந்த உற்பத்தி திறன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து குறைந்த உண்மை வருமானமாக மறுபடியும் மாறும். இதுதான் நம்ம வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையிலேருந்தும் பார்க்கலாம், அழிப்புலேருந்தும் நம்மளால் வறுமையின் நச்சு சுழற்சியை பார்க்க முடியும். அழிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைவான உண்மை வருமானம் காரணமாக சேமிப்பு குறையுது, அதனால் முதலீட்டோட அளவு குறையுது, மூலதன பற்றாக்குறை ஏற்படுது, இதனால் உற்பத்தி திறன் குறைஞ்சி வருமானமும் குறையுது. இந்த மாதிரி பார்த்தா நம்ம அழிப்பு பக்கத்துலேருந்து சொல்கிறோம் வறுமை நச்சு சுழற்சி. அதே தேவை பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது குறைவான உண்மை வருமானம் காரணமாக அவரோட தேவை குறைவாக இருக்குது. அப்போ தேவை குறைவாக இருக்கும்பொழுது கம்மியாக தான் உற்பத்தி செய்வாங்க, முதலீடு வந்து குறையும், மூலதன பற்றாக்குறை ஏற்பட்டு உற்பத்தி குறைஞ்சி மறுபடியும் அது வருமானத்தை குறைக்குது. அப்போது அழிப்பு பக்கத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம், தேவை பக்கத்துலேருந்து வருமானத்தோட நச்சு சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது வறுமையின் நச்சு சுழற்சியை உடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அழிப்பு பக்கத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வறுமையின் நச்சு சுழற்சி எதனால் ஏற்படுது அப்படின்னா குறைவான சேமிப்பும் குறைவான முதலீட்டால் தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பின்தங்கிய நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா முதலீட்டையும் மூலதன ஆக்கத்தையும் அதிகரிக்கும் பொழுது அங்கே வந்து நுகர்வோட அளவு குறையாமல் இருக்கணும். இதுக்கு கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட அவங்களோட இறுதி நிலை சேமிப்பு அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தேவை பக்கத்தில் வந்து பார்க்கும்பொழுது வறுமை நச்சு சுழற்சியை உடைக்கணும் அப்படின்னா சரிசம வளர்ச்சி அப்படின்ற உத்தியை வந்து அந்த நர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒரே நேரத்தில் பல வகையான தொழில்களில் ஒரு நாடு முதலீடு செஞ்சுது அப்படின்னா தொழிலாளர்களுக்கு அவங்களோட தொழிலில் வேலை கிடைக்கும். அப்போது அவங்க வந்து மற்ற தொழில்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒருத்தவங்களும் மற்றவங்களோட பொருளை வாங்கும்பொழுது அவங்களோட வருமானமும் அதிகரிக்குது, சரிசமமான முன்னேற்றம் அங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அனைத்து தொழில்களோட சரிநிகர் சமான வளர்ச்சியின் மூலம் தேவையின் பக்கத்தில் இருந்து நம்மளால் வறுமையின் நச்சு சுழற்சியை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது திட்டமிடல் பற்றி பார்க்குறோம். திட்டமிடலோட பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காக திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட
முன்கூடியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறைக்கு தான் நம்ம திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவோம். திட்டமிடல் அப்படின்றது பொருளாதாரம், அரசியல், சமூகம், இராணுவ நோக்கங்களை நோக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிடலுக்கான இலக்கணங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது ராபின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? தனியாரோட உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறது அப்படின்றது தான் பொருளாதார திட்டமிடல்னு சொல்கிறோம். அதுவே டால்டன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்களை நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறை. இது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு இல்லையா? டால்டன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடைய வேண்டிய இலக்குகளை முன்னோக்கிய நிர்ணயிக்கப்பட்டு அதோட நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு வரைபடத்துக்கு தான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மார்க்சிய சோசியலிசத்தில் அடிப்படையில் ஓரளவு நம்மளுக்கு திட்டமிடல் அப்படின்றது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள், கோட்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாருமே ஐரோப்பாவோட நிலையை முன்னிறுத்தி முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படுற ஏற்றத்தாழ்வையும் நிறுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட அரசியல் அவசியம், தலையிடுதல் ரொம்ப அவசியம்னு நினச்சாங்க. அதாவது ஒரு நாடு முதலாளித்துவம் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அங்கே மக்களோட நலன் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா அவங்க லாபத்தை மட்டும்தான் நோக்கமாக இருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் தலையிடா கொள்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அங்கே வறுமையோட அளவு அதிகரிக்கும் அப்படின்றதுனால அரசியல் தலையீடு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1928 சோவியத் யூனியனில் தான் திட்டமிடல் அப்படின்றது செயல்படுத்தினாங்க. அவங்க ஒரு 7 ஆண்டு திட்டங்களை தொடங்கி அவங்களோட நாட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா வல்லரசு நாடாக மாற்றிட்டாங்க கொஞ்ச காலத்திலே. அப்போது 1930களில் நிறைய பொருளாதார மந்தம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவோட மக்களோட வாங்கும் திறனை குறைச்சி சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க. நாட்டோட வளங்களை எல்லாருக்குமே யூஸ் ஆகிற வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலையை 2ஆம் உலகப் போர் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? போரோட விளைவுகளை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா திட்டமிடல் மட்டும்தான் ஒரு சரியான தீர்வு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாடுகளுமே திட்டமிடலை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா விடுதலைக்கு அப்புறமா 1948 தொழில் கொள்கைகள் அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் திட்டக்குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலப்பு பொருளாதார அமைப்பை கொண்டு வராங்க. திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார முறை ரெண்டுமே பரிந்துரைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை குடியரசு தினமாக ஆக்குறாங்க. திட்டக்குழு மார்ச் 15 1950 ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதல் திட்ட காலம், முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்குனதுன்னா ஏப்ரல் 1 1951 தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் 1956 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு திட்டமிடல் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். சர் எம் விஸ்வேஸ்வரையா 1934 புகழ்பெற்ற ஒரு பொருளியல் வல்லுனர் மற்றும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறோம். அவர் 1934 இந்தியாவுக்கு திட்டமிடுதலுக்கான அவசியத்தை ஃபஸ்ட்டு சொன்னார். அவர் தன்னோட ஆலோசனையை 10 ஆண்டு திட்டமாக எழுதினார். அந்த 10 ஆண்டு திட்டத்துக்கு இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புக்கில் அவர் விளக்கமும் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது ஜவஹர்லால் நேரு 1938 தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காரு. ஆனால் அப்போ உலக போர் நடந்தது, அரசியல் சூழ்நிலை சரியில்லை அப்படின்றதுனால அவரோட முயற்சிகள் கைவிடப்பட்டுருச்சு. அடுத்தது பாம்பே திட்டம் 1940 மும்பையில் முன்னணி தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து பாம்பே திட்டத்தை 1938 முன்மொழிஞ்சாங்க. ஓகேவா? இது ஒரு 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எஸ்.என். அகர்வாலோட திட்டம் 1944 காந்திய திட்டம்னு கேட்பாங்க. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. காந்திய திட்டம், இந்த திட்டத்தை 1944 அவர் சொல்கிறாரு. காந்திய திட்டம்னாலே உங்களுக்கு தெரியும், வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டமாக அது இருந்துச்சு. அடுத்தது 1945 எம்.என். ராய் மக்கள் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தார். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க.
இதில் வந்து வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குறதும் நுகர்வு பொருட்களை கவர்மெண்ட்டே விநியோகம் செய்யணும் அப்படின்றத சொன்னது தான் வந்து எம்என் ராயோட திட்டம், மக்கள் திட்டம். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணனோட திட்டம் சர்வோதயா திட்டம் 1950. இதில் வந்து காந்தி மற்றும் வினோபா பாவே இவங்களோட 2 கருத்துக்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா விவசாயம் மட்டும் இல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கம் அளிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனோட திட்டமாக இருந்துச்சு. இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் 5 ஆண்டு திட்டங்களை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு முடிவெடுக்கிறாரு. அவர் தான் இந்திய அரசோட திட்டக்குழுவோட முதல் தலைவர். அதாவது அஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பொழுது மத்திய திட்டக்குழுவோட முதல் தலைவராகவும் அவர் தான் இருந்திருக்காரு. சரியா? திட்டமிடலுக்கு ஆதரவான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது? ஏன் நம்ம நாட்டில் திட்டமிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாட்டோட சந்தை இயக்கத்தை முடுக்கிறதுக்கும் உறுதியாக்குறதும். ஒரு சந்தை வந்து நல்லா செயல்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து திட்டம் அப்படின்றது ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அறியாமை பிரபலம் இல்லாதது தான் வந்து சந்தை இயங்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலையின்மையை அகற்றுதல். ஒரு நாட்டில் மூலதன குறைவும் தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் வேலையின்மை அது அதிகமாக இருக்குது. அப்போது அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமமான முன்னேற்றத்தை ஏற்படுதல். பொருளாதாரத்தில் பல துறை சார்ந்த நடவடிக்கைகள் நடக்குது. அப்போ வந்து பெரிய நிறுவனங்கள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழு தான் வந்து சரிசமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும். வேளாண்மை, தொழில், சமூக கட்டமைப்பு, உள்நாட்டு பன்னாட்டு எல்லா வணிகத்திலையும் முன்னேற்றணும் அப்படின்னா திட்டமிடுதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேளாண் துறை மற்றும் தொழில்துறை ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு. இது ரெண்டுமே முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவையான திட்டம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கட்டமைப்பு முன்னேற்றம் அப்படின்னும் பொழுது பாசன கால்வாய்கள், சாலைகள், தொடர்வண்டி, ஆற்றல் இந்த மாதிரி கட்டமைப்புகளில் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளால நீண்ட காலத்துக்கு பலனை வந்து பெற முடியும். அப்படின்றதுனால வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பணம் மற்றும் மூலதன அங்காடியில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு பன்னாட்டு வாணிபங்கள் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு வேளாண் துறை, தொழில்துறை, சமூக பொருளாதார கட்டமைப்போட பங்களிப்பு மட்டும் இல்லாமல் நிதி நிறுவனங்களோட பங்களிப்பும் அவசியம். சரியா? அப்போ பணம் மற்றும் மூலதனங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூலதன அங்காடியை உருவாக்குறதுக்கு திட்டமிடுதல் அப்படின்றது அவசியம். அதுக்கப்புறம் திட்டமிடுதல் தான் வந்து நமக்கு வந்து வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆர்தர் லூயிஸ் அப்படின்றவர் பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு திட்டமிடுதல் அப்படின்றது வழிகளையும் வழிமுறையும் கொண்ட சாதனமாக செயல்படுது. அப்போது பின்தங்கிய நாடுகளோட முன்னேற்றத்துக்கு திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு ஆர்தர் லூயிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுவே திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது தன் விருப்பம் போல் செயல்பட முயலாமை. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களோட விஷயங்கள் எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டுக்கு மீறி தான் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுனால தன் விருப்பம் போல் செயல்படுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேயக் அப்படின்றவர் எழுதின அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற நூலில் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் மக்களோட பொருளாதார விடுதலையை கட்டுப்படுத்தி நாடு மந்த நிலைமைக்கு இட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட்டோட முடிவு எப்பயுமே சரியாக இருக்கிறது இல்லை. ஆனால் தனியார் வந்து உற்பத்தியாளர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அதை அவங்க தவறாக யூஸ் பண்ணி மக்களோட நலன் புறக்கணிக்கப்பட்டு லாபம் ஒன்றுக்கே மிக முக்கியத்துவம் வழங்கப்படும்னு அதுக்கு எதிரான கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தன்முனைப்பு குறைதல். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் நடக்கிறதுனால யாருமே வந்து புதுமை புகுத்துறதுக்கெலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படும் பொழுது அதில் தேக்கம் உண்டு பண்ணி வளர்ச்சியை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா தனியாருக்கு வந்து உரிமம் கொடுக்காதது, அவங்களுக்கு வந்து அவங்களோட லாப நோக்கை குறைச்சி அவங்களோட தொழில் முனைவோர் அப்படின்ற ரேஞ்சிலேருந்து அவங்களுக்கு வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாபம் அதிகமாக இருக்கும்பொழுது தான் புதுசான வழிமுறைகளை தேடுறவும் செயல்படுத்தவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் திட்டமிடுதலின் போது அவங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போகுது. அடுத்தது அனைவருக்கும் அவங்களோட திறமை, உற்பத்தி திறன் இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சமமான பலன்கள் வழங்கப்படுறதுனால யாருமே புதுசாக நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது திட்டமிடுதல் அப்படின்றது சரி வராமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அரசோட பணம் வந்து விரயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து பொருளீட்டும் நடவடிக்கையே குலைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது நிர்வாக செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்கணிப்பதில் உள்ள சிரமங்கள், கவர்மெண்ட் வந்து ஒரு நாட்டில் வந்து இப்படி தான் விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிடும் பொழுது அதோட கணிப்புகள் சில டைம் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. சரியா? அடுத்தது திட்டமிடலோட வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல், வழிகாட்டுதல் படி திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல், குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டமிடல், செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல். அடுத்தது மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல், நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல், பொது மற்றும் பகுதி திட்டமிடல். இது எல்லாமே திட்டமிடுதலோட வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடலில் திட்டங்களை தயாரிக்கிறது செயல்படுத்துறதுல அனைத்து நிலைகளிலுமே மக்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து மக்களாட்சி திட்டமிடல். அரசு, தனியார், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனைகளை வாங்கி தயாரிக்கப்பட்டு அவங்களாலே செயல்படுத்தப்படும் அப்படின்னா அதை வந்து நம்ம மக்களாட்சி திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் வந்து திட்டக்குழு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு பார்லிமெண்ட் வந்து ஏற்கவோ அல்லது மறுக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ கூட வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு நாட்டில் இருக்க எல்லா மக்களையுமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு அதை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தான் சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு திட்டமாக இருக்கும், நுகர்வு, பரிவர்த்தனை, விநியோகம் எல்லாமே கவர்மெண்ட் கட்டுப்பாட்டிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டக்குழு தான் ரொம்ப அதிகாரமாக இருக்கும், அவங்கள யாருமே கேள்வி கேட்க முடியாது, அவங்க சொல்கிறது தான் இலக்குகள், அவங்க செய்கிறது தான் செயல்முறைகள், அவங்க ஒதுக்குனது தான் நம்மளுக்கு காசும் அப்படின்னு அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து சர்வாதிகார திட்டமிடல்னு சொல்கிறோம். அடுத்தது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், அதாவது சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு பொழுது அனைத்து நிலைகளிலுமே திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் மைய திட்டக்குழுவோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ திட்டக்குழு தான் வந்து திட்டம் தீட்டுதல், நோக்கங்களை நிர்ணயித்தல், இலக்குகளை கண்டறிதல், தீர்மானித்தல், இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க. மேலேருந்து அவங்க வந்து திட்டம் போட்டு கொடுப்பாங்க, கீழே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது வந்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல். அதுவே பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுகள் எதுவும் இல்லாமல் உள்ளூர் அமைப்புகள், உள்ளூர் நிறுவனங்கள் அவங்களோட திட்டத்தை தீட்டி அவங்களே கண்காணித்து செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்னு சொல்கிறோம். இதை கீழிருந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது வழிகாட்டு திட்டமிடல் அல்லது தூண்டும் திட்டமிடல். திட்டக்குழு வழிகாட்டுதல் வழங்கி அவங்க வந்து திட்டத்தை தயாரித்து திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்கன்னா அது வந்து வழிகாட்டு திட்டமிடல். முன்னாடியே அவங்க வந்து இலக்குகளை நிர்ணயித்து அதுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்தை செலுத்துவாங்க. அதுவே திட்டக்குழு நிர்ணயம் செஞ்ச இலக்குகளை பல்வேறு நிதியியல் மற்றும் பணவியல் வழிமுறைகள் மூலம் ஊக்கமளித்து அதில் மக்களை வந்து அந்த வேலையை செய்ய வச்சாங்க அப்படின்னா அதை வந்து தூண்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். மானியம் மாதிரி சலுகைகளை கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து தனி மனிதனோட விடுதலையை குறைக்காமல் அவனுக்கு பலன் கிடைக்க வைக்கிறது இந்த வழிகாட்டு திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூண்டும் திட்டமிடல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுட்டி காட்டும் திட்டமிடலும் கட்டாயமான திட்டமிடல் பற்றி பார்க்குறோம். கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் அப்படின்ற பெயரில் பிரான்ஸ் நாடு 1947லேருந்து 50 வரைக்கும் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. என்னென்னா திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை, குறிப்புரைகளை தயாரித்து அதை வந்து தனியார் நிறுவனங்கள், பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர் குழுக்கள், நிதி நிறுவனங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து கலந்தாலோசித்து செயல்படுத்துவாங்க. இதை தான் நம்ம சுட்டி காட்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் வந்து போட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பிளானை வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்கள ஒருங்கிணைப்பாங்க, அதை மட்டும்தான் செய்வாங்க. அதுவே கட்டாய திட்டமிடல் முறையில் பார்த்திங்கன்னா திட்டம் தயாரிக்கிறதுலேருந்து செயல்படுத்துறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திட்டத்தை வந்து தயாரிச்சிட்டாங்கன்னா எந்த வித தடையும் இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்தணும். ரஷ்யாவில் அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து நமது திட்டம் நமக்கான அறிவுரைகள் அப்படின்றத யூஸ் பண்ணாராம். அனைத்து வளங்களுமே கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கும். அங்கே வந்து நுகர்வோருக்கு இறையாண்மை அப்படின்றது கிடையாது. கவர்மெண்ட்டோட கொள்கைகள், வழிமுறைகள் எதுவுமே மாறாமல் ஸ்டேபிளாக இருக்கும். சீனாவும் ரஷ்யாவும் இந்த மாதிரி கட்டாய திட்டமிடல் முறை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது
குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டமிடல். ஒரு வருஷத்துக்குள்ளே செயல்படுத்தினா குறுகிய காலம். இதை வந்து கட்டுப்படுத்தும் திட்டங்கள் இல்லைன்னா ஆண்டு திட்டம்னு சொல்கிறோம். அதுவே 3லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே முடியுது அப்படின்னா அது நடுத்தர திட்டம்னு சொல்கிறோம். நடுத்தர திட்டம் பொதுவாக 5 வருஷம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே 10லேருந்து 30 வருஷத்துக்குள்ளே தீட்டப்படும் திட்டங்கள் வந்து நீண்ட கால திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரியா? பொருளாதார கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நீண்ட கால திட்டங்கள் அப்படின்றது நம்மளுக்கு யூஸ் இருக்குது. அடுத்தது நிதி திட்டமிடல் மற்றும் உருவப்பொருள் திட்டமிடல். திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து நிதி திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே உருவப்பொருள் திட்டமிடல் அப்படின்னா மனித வளம், இயற்கை வளம், எந்திரங்கள் இந்த மாதிரி பரும பொருள்களை கொண்டு ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா அது வந்து உருவப்பொருள் திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல்னு பார்க்குறோம். ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் வழிகாட்டுதலை மட்டும் கொடுத்தாங்கன்னா அது பணிகள் திட்டமிடல்னு சொல்கிறோம். அதுவே பொருளாதார அமைப்பு முறையில் மாற்றங்களையும் கொண்டு இலக்குகளை அடைஞ்சாங்கன்னா அது கட்டமைப்பு திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கட்டமைப்பு திட்டமிடல் பொதுவாக வந்து பின்தங்கிய நாடுகளில் கொண்டு வருவாங்களாம். அடுத்தது விரிவான திட்டமிடல் மற்றும் பகுதி திட்டமிடல். நாட்டோட அனைத்து பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்க்கணும் அப்படின்னா விரிவான திட்டமிடல் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு சில துறையில் மட்டும் அதுக்கு மட்டும் இலக்கு வச்சு சரி பண்ணாங்கன்னா அதை வந்து பகுதி திட்டமிடல்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது நிதி ஆயோக் பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான் நிதி ஆயோக்னு சொல்கிறோம். இதை வந்து இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய நிறுவனம், அதாவது இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எப்போ திட்டக்குழு உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 2014. அதன்படி ஜனவரி 1, 2005 திட்டக்குழுவை நிறுத்திட்டு நிதி ஆயோக் வந்து ஆரம்பித்தாங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து இந்திய பிரதமராக இருப்பார், பதவி வழி தலைவர். அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கள்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதோட நிர்வாக தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட துணைத் தலைவர் தான். ஃபஸ்ட்டு நிர்வாக தலைவர் அல்லது துணைத் தலைவராக இருந்தவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்கின் சிறந்த நிர்வாகமான 7 தூண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 மார்க்லேயோ அல்லது 12 மார்க்லேயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7 தூண்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம் மற்றும் வெளிப்படைத்தன்மை. மக்கள் சார்பு அப்படின்னா சமூகம் மற்றும் தனிநபர்கள் இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் மக்கள் சார்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது செயல்திறன் சார்பு, குடிமக்களுக்கு தேவைப்படுற எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கேற்பு அப்படின்னும் பொழுது குடிமகனோட ஈடுபாடு பற்றி சொல்கிறாங்க. மேம்பாடு, அனைத்து அம்சங்களிலுமே பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கான வாய்ப்பு சமத்துவத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தோட பொறுப்பான பார்வை வெளிப்படைத்தன்மையில் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் நாட்டோட கொள்கை வடிவமைப்பில் துடிப்புடன் பங்கேற்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்கிறது தான் நிதி ஆயோக்கோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாட்டோட நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கணும் அப்படின்னும் பொழுது நிதி ஆயோக் அதை செய்கிறாங்க. திட்டமிடல் அப்படின்றது மேலேருந்து கீழே அப்படின்னு இல்லாமல் கீழிருந்து மேல் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக பரவலாக்கப்பட்ட திட்டமிடலை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல், நாட்டோட எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால, நீண்ட கால மற்றும் தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைக்கிறாங்க. அடுத்தது நிபுணர்களோட கூட்டமைப்பை உருவாக்குதல். கவர்மெண்ட் வந்து கொள்கையை வடிவமைக்கும் போது திட்டங்களை செயல்படுத்தும் போதும் நிறைய நிபுணர்கள், அதாவது அந்த துறை சார்ந்த நிபுணர்களை ஒன்றிணைச்சு அவங்களையும் அதில் பங்கு பெற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உகந்ததாக்குதல், அரசோட படிநிலைகளில் பணியாற்றுபவர்கள் பல துறைகள் எல்லாரையும் ஒன்றுபட்டு பிரச்சனைகளை களைய அவங்கள ஒருங்கிணைத்தல், அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கை கோர்த்து இணைந்து அந்த பணியை வந்து செய்யணும் அப்படின்றதுக்கு நிதி ஆயோக் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது சச்சரவு தீர்தல் அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட் திட்டங்களை வேகமாக செயல்படுத்தணும்னா மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவில் இல்லை மாநிலங்களுக்கு இடையில், அரசு துறைகளுக்கு இடையில், பிற துறைகளுக்கு இடையில் நிலவுற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரே தளம் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் சொல்கிறாங்க. அடுத்தது
வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் அப்படின்னும் பொழுது வெளிநாட்டு நிபுணர்களோட ஆலோசனையும் பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது போது அதை வாங்கி தர அமைப்பு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உள்நாட்டு ஆலோசனைகள் வழங்குதல். கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. அடுத்தது திறன் உருவாக்குதல். கவர்மெண்ட்டோட துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோல்களை கொண்டு மேலாண்மை நுட்பங்கள் வழியாக திறன் உருவாக்கும் பணியையும் நிதி ஆயோக் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். கவர்மெண்ட் போடுற திட்டங்களை கண்காணித்து அதோட விளைவுகளை மதிப்பீடு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை இது எல்லாமே தண்ணீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்வதற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் பொறுப்புணர்வை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட பல துறைகளில் இருந்து புள்ளி விவரங்களை சேகரித்து கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படின்றத கண்காணிக்குது. அதே மாதிரி மாநிலங்களை வரிசைப்படுத்துது. தண்ணியை சுத்தமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்கு, அதுக்கப்புறம் வளங்களை சரியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி எல்லாத்துக்குமே தரவரிசை கொடுக்கறதுனால மாநிலங்களுக்கு இடையில் போட்டியை உருவாக்கி வளர்ச்சிக்கு ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.